இடமில்லை இடமில்லை தமிழனை எதிரி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக எதிராக இருக்கக்கூடிய மோடியை கண்டித்து இன்றைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை மேற்பதனல் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழர்கள்தான் இந்தியாவினுடைய பூர்வ குடி, தமிழ் நாகரிகம்தான் இந்தியாவினுடைய பூர்வ நாகரிகமாக இருந்திருக்கிறது. 2800 வருடங்களுக்கு முன்பாகவே தமிழ் மொழி தலை தோங்கி இருக்கிறது. சிந்து சமவெளியை போல ஒரு நகர நாகரிகத்தை தமிழினம் படைத்திருக்கிறது என்பதை கீழடி அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாக உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. அப்பேற்பட்ட வரலாற்று உண்மையை மோடி அரசு தடுத்து வைத்திருக்கிறது. இதற்கு இதுவரை விளக்கத்தை மோடி அரசு சொல்லவில்லை, தமிழ்நாட்டு பாஜகவும் சொல்லலை. இப்போ தமிழனுடைய தொன்மை என்பது இந்தியாவினுடைய பெருமை என்று அவர்களால் பேச முடியவில்லை. தமிழர்களுடைய தொன்மையை ஏற்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆரிய நாகரிகம் மட்டும்தான் முதன்மையான நாகரிகம் என்று சொல்ல வருகிறார்கள். அதற்கு ஆதாரம் கிடைக்கல. சரஸ்வதி நதி ஓடுது என்று சொல்கிறார்கள், அதற்கு ஆதாரம் கிடைக்கவில்லை. ராமன் பிறந்ததாக சொல்லுகிறார்கள், அதற்கு ஆதாரம் கிடைக்கவில்லை. பாரதம் என்ற ஒரு தேசம் இருந்ததாக சொல்லுகிறார்கள், அதற்கான ஆதாரத்தை அவர்கள் தர முடியவில்லை. வேதத்திற்கான நிலத்தையும் காட்ட முடியல. இவர்கள் சொல்லுகின்ற நிலங்கள் எல்லாம் பாரதம் என்று சொல்லுகின்ற அந்த தேசம் எல்லாம் பாகிஸ்தானிற்குள்ளாக அடக்கமாகி இருக்கிறது. இதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கிறது, இதுதான் தொல்லியல் உண்மையாக இருக்கிறது. ஆனால் கீழடி தான் தமிழர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகள், தமிழ் மொழி தான் இந்த மண்ணினுடைய மூத்த மொழி என்பதை எழுத்துப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக அடையாளங்களை கொண்டு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த உண்மையை சொல்றதுக்கு மோடினால முடியல அப்படின்னால் தமிழர்களை இந்தியன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தானே மோடி அரசு சொல்லுகிறது. தமிழனுடைய பெருமை இந்தியனுடைய பெருமை என்று நாங்கள் ஏற்க முடியாது என்று தானே மோடி சொல்லுகிறது. தமிழர்களுடைய வரலாறை நாங்கள் உலக அளவில் கொண்டு சொல்ல மாட்டோம் என்று தமிழனை வஞ்சிக்கின்ற அரசியலைத்தானே மோடி அரசு செய்கிறது. அப்படி தமிழன் மேலே ஒரு வஞ்சகம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லாமே ஒரே நாடு, எல்லாமே ஒரே மக்கள், எல்லாருமே இந்தியர்கள் என்று சொல்லுகிறோம். எல்லாருக்குமான வரி என்பது ஒரே விகிதமாக இருக்கிறது, எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்குது என்றெல்லாம் சொல்லுறோம், அதிகாரத்தில் பங்கு இருக்குதுன்னெல்லாம் சொல்கிறோம். ஆனால் எங்கள் வரலாறை சொல்கிறதுக்கு உங்களால் முடியல, எங்களுடைய தொல்லியல் சிறப்பை உலகத்துக்கு கொண்டு போக முடியல அப்படின்னா உன்னை எது தடுக்குது? மோடி அரசு எது தடுக்குது? பிஜேபி எது தடுக்குது? ஆர்எஸ் எது தடுக்குதுன்னு கேட்க விரும்புகிறோம். இது வரைக்கும் இதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ தமிழனுடைய தொன்மையை சொல்கிறதுக்கு உனக்கு நாக்கு கூசுது, வாய் கோணிக்குது. ஆனால் சரஸ்வதி நாகரிகம்னா 4 அடி தோண்டி சாக்கடையை பார்த்தோன்னே சரஸ்வதி ஆறு ஓடிச்சுன்னு சொல்கிற, இல்லாத ராமன் பிறந்த இடத்த சொல்லி அங்கே கோயில் கட்டுற, இதுக்கெல்லாம் இவ்வளோ வேலை செய்கிற, இதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணுற, இதுக்கெல்லாம் உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்கிற. ஆனால் தமிழனுடைய பெருமையை சொல்கிறதுனா உனக்கு கசக்குது என்றால் நீயும் நானும் யார் என்கின்ற கேள்வியை மோடியே எழுப்பியிருக்கிறார். நீங்கள் வேற நாங்கள் வேற என்பதை மோடியே சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட மோடி தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழனுடைய பெருமையை, தமிழனுடைய அரசியல் வலிமையை, படை வலிமையை, ஒரு ஆட்சி வலிமையை உலகத்திற்கு நிறுவிய ராஜேந்திர சோழனுடைய நாளிலே இங்கே சோழ மண்டலத்திற்கு, தமிழனுடைய இந்த நிலத்திற்கு வந்து இங்கே கால் பதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழர்கள் அதை எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். தமிழர்கள் தனது கண்டனத்தை ஜனநாயகபூர்வமாக வெளிப்படுத்துவார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லை, இன்றைக்கு பட்டியல் பழங்குடி சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் கல்வி படிப்பை கைவிட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் பட்டியல் சமூக பழங்குடி மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகையை, கல்விக்கான உதவித்தொகையை மோடி சர்க்கார் நிறுத்தி வைத்து விட்டது. இதனால் பல பழங்குடி பட்டியலின மாணவர்கள் கல்வியை விட்டு அவர் வெளியேறுகின்ற சூழல் இருக்கிறது. இதே சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடத்திற்கான நிதியை, கல்விக்கான நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? நம்ம கேட்குறோம், காரணம் என்ன? உன் கல்வி திட்டம் தான் சிறந்ததுன்னு சொல்லி உலகத்தில் எவனும் அத்தாட்சி தரலை. தமிழ்நாட்டு கல்வி திட்டம் சிறந்தது என்று ஆதாரம் இருக்கிறது, அதற்கான வரலாறு இருக்குது. அதனால் நாங்கள் எங்களோட கல்வி திட்டத்தில் போகும் பொழுது உன் கல்வி திட்டத்தை ஏற்றுக்கல அப்படிங்கிறதுனால வரியை நீ எங்களுக்கான பங்கீடு தரலைன்னால் எங்களுக்கு வரி பங்கீடு தராத மோடி அரசுக்கு நாங்கள் எதுக்கு ஜிஎஸ்டி தரணும் என்ற கேள்வி நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்குது. இந்தியாவுக்கு எதுக்கு நாங்கள் வரி தரணும்? என் வரியை எனக்கான பங்கை திருப்பி தர மாட்டேன் அப்படின்னா ஒரு கட்சிக்காரனோட கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கணும். ஏன் ஏற்றுக்கணும்? ஒரு கட்சிக்காரனோட கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவினோட கொள்கையாக ஒன்று முன்வையி எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கொள்கையை முன்வைங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஜனநாயகபூர்வமாக அதை எடுத்து விவாதிக்கும், ஏற்றுக்கொள்ள அல்லது மறுக்கும். அதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குது. ஒரு பிஜேபிக்காரன் கட்சிக்காரனோட கொள்கையை, அது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடத்தை மூடக்கூடிய பிஜேபி, நீ ஒரு கல்விக் கொள்கையை கொடுப்பா, அது நாங்கள் ஏற்றுக்கணுமாயா?
உனக்கு என்ன யோகியதை இருக்கு முதல்ல கல்வியை பற்றி பேசுறதுக்கு? உனக்கு என்ன வரலாறு இருக்குது? உன் கல்வியினுடைய சிறப்பம்சத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன வரலாறு இருக்குது? எல்லாமே முட்டாள்தனமாக பேசுகின்ற ஒரு பிஜேபியோட கல்விக்குள்ள ஏற்றுக்கலங்கிறனால தமிழ்நாடு கல்வித்தொகை தர மாட்டானாமா. அப்போ இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நாங்கள் மூடுவதா? ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை நிறுத்துவதா? மாணவர்களுடைய கல்வியை மறுப்பதா? என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வஞ்சனம் செஞ்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் சிறப்பாக வேட்டியும் சட்டையும் போட்டு வந்தால் நாங்கள் ஏற்றுருவோமா? உன்னை தமிழ்லாம் பார்த்துருவோமா? எத்தனை நாடகத்தை நடத்துவீங்க நீங்களாம்? அந்த மாதிரி எத்தனை நாடகத்தை நடத்திட்டு இருப்பீங்க? எத்தனை நடத்திட்டே இருப்பீங்க? பாரத பிரதமராக நான் இங்கே வருகிறேன் என்று பேசுகிறார். பாரதம் என்கின்ற நிலம் எங்கே இருக்குது? சிந்து சமவெளியிலிருந்து யமுனை ஆற்றம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான் பாரதம்னு ஓம் புராணத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அதை வச்சுக்கோ. நாங்கள் எப்படியா பாரதமாவோம்? தமிழ்நாடையும் தாமிரபரணியும் வைகையும் காவிரியும் எப்படி பாலாறும் எப்படி பாரதத்தில் வரும்? உன்னோட புராணத்தில் இருக்கா? உன் வேதத்தில் இந்த வைகையெல்லாம் இருக்குதா? தாமிரபரணி இருக்குதா? காவிரி இருக்குதா? பாலாறு இருக்கிறதா? தென்பண்ணை இருக்கிறதா? இல்லையே. உனக்கு எனக்கு என்ன சம்மந்தமும் இல்லை. பாரத பிரதமர்னா அங்கே போய் யமுனா தங்கரில் போய் உட்காந்துக்கோ. சிந்து வெளி அங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே போய் உன் பாரத பெருமையை பேசு. இது தமிழ்நாடு. எங்களுக்குன்னு தனி வரலாறு இருக்கிறது. எங்களுக்குன்ற மொழி தனி சிறப்பு மிக்க மொழி இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பழைய நாகரிகங்களோடு தமிழ் நாகரிகம் ஒன்று என்பதை நான் நிரூபிச்சிட்டோம். இனி நாங்கள் இந்தியாவுக்கு நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. இந்தியாவினுடைய அந்த கொள்கைக்காக அங்கீகாரத்திற்காக நாங்கள் நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தமிழன் உலகம் முழுவதும் இருக்கிறான். இந்தியனை விட தமிழன் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றான். அவனுக்கான வரலாறு இருக்கிறது. தமிழன் வரலாறு உலகம் முழுக்க நாங்கள் கொண்டு போவோம். இப்பேற்பட்ட சமயத்தில் இங்கே மோடியினுடைய வருகை என்பது கண்டனத்துக்குரியது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது நாங்கள் பார்க்குறோம்னால், காலங்காலமாக இஸ்லாமிய மக்கள் வைத்திருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், அவர்களுடைய கல்வி பயன்பாட்டு தலங்களுக்கு இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை எல்லாம் நீ அபகரிப்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றாய். அது இஸ்லாமிய மக்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறாய். இஸ்லாமிய மக்கள் படுகொலை செய்து அந்த ரத்தத்திலே ஆட்சி செய்த மோடி அரசு அதை கொண்டு வந்திருக்கிறது. நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லுகிறோம், இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றோம். முஸ்லீம்களுக்கு எதிராக இந்தியாவில் தொடர்ச்சியாக தாக்குதலையும் அதற்கு எதிரான அரசியலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி வக்பு திருத்த சட்டத்தை முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கின்றார். ஆக அந்த மக்களை எல்லாம் வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசியல் இவரோட அரசியலாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மீனவனை இலங்கை கொலை பண்ணிட்டே இருக்கிறான். அது தட்டி கேட்க துப்பும் இல்லை, வக்கும் இல்லை. இவ்வளோ பெரிய நான் கடற்படையை வச்சிருக்கிறேன், கப்பல் படையை வச்சிருக்கேன், 56 இன்ச்சு நெஞ்சு இருக்குதுன்னு சொல்கிறேன். இலங்கைக்காரன், இலங்கை நேவி தமிழ்நாட்டு மீனவனை கொலை பண்ணுறான். இந்திய மீனவன் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் கொலை செய்கிறான். அதை கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. அந்த கொலை செய்கிறவளை கூடிய மேலே வழக்கு போடுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. அந்த இலங்கை அரசு மீது தடை கொண்டு வருவதற்கு உனக்கு தைரியம் இல்லை. கச்சத்தீவை அங்கே மீட்பதற்கு உனக்கு துணிச்சல் இல்லை. கச்சத்தீவை மீட்பதற்கான ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்திலும் மேலவையிலும் கொண்டு வருவதற்கு உனக்கு துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை. இப்படி தமிழனுக்கு எதிராக இத்தனை விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சமூக விரோதிகளை எல்லாம் பிஜேபியில் இணைச்சிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாம் மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் நாங்கள் கருப்பு கொடி காட்டியிருக்கிறோம். அவர் பிரதம வேட்பாளர் என்று 2014 அறிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் நுழைந்த பொழுதே கருப்பு கொடியை பல்லாவரத்தில் காட்ட ஆரம்பித்தோம். அன்றிலிருந்து மோடி தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் நாங்கள் கருப்பு கொடி காட்டியிருக்கிறோம். இனி வரும் காலத்திலும் எங்கள் எதிர்ப்பை காட்டோம். தமிழ்நாட்டில் எதிர்ப்பே இல்லாமல் இந்த பிரதமர் வந்துட்டு போறார் என்ற வரலாறு இருக்கக்கூடாது. ஆக கடைசி மே 17 தோழன் இருக்கின்ற வரை எங்கள் தோழன் கருப்பு கொடி உயர்த்தி பிடிப்பான். எங்கள் தோழர்கள் திருச்சியில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் காவல்துறைக்கும் தமிழ்நாடு திமுக அரசுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் அறிவிக்காமல் எந்த போராட்டத்தை செய்ய மாட்டோம். அறிவித்து இடம், தேதி, நேரம் குறித்து தான் எங்கள் போராட்டத்தை தெரிவிப்போம். அப்படியாக நாங்கள் சென்னையில் அறிவித்திருக்கிறோம். திருச்சியில் கைது பண்ண அவசியம் இல்லை. நாங்கள் கோழைத்தனமாக திடீர்னு போய் கருப்பு கொடி காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அந்த தேவை எங்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சென்னையில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றோம். இந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் உடைய கருத்தாக இங்கே வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மோடிக்கு எதிரான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இங்கே எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. இது போல இனிமேல் வருகாலத்தில் தமிழின விரோதமாக நடக்கும் என்றால் மேலெழுந்து இன்னும் அதிகமான எழுச்சியோடு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடக்கும். எப்படி ஐஐடிக்குள்ளார சாலை இல்லாமல் சாலையை போட்டு ஓடி போனாரோ அது போன்ற ஒரு எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாடு வருங்காலத்தில் கட்டி எழுப்புவதற்கு மே 17 அனைத்து பணிகளும் செய்யும். ஆகவே நாங்கள் திமுக அரசு அதிமுக அரசாலாம் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு ஆரிய இந்துத்துவ பாஜக அரசு என்பது தமிழர் எதிரி. மோடி என்பவர் தமிழர் எதிரி, தமிழர் விரோதி. அவருக்கு எதிரான போராட்டத்தை பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான போராட்டத்தை சமரசம் இல்லாமல் நாங்கள் நடத்துவோம். எத்தனை அடக்குமுறை வந்தாலும் எதிர்த்து எங்கள் தோழர்கள் களத்தில் நிற்பார்கள் என்பதை இச்சமயத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில்
தூத்துக்குடியில் மோடி வந்து இறங்கியவுடன் கருப்பு கொடி காட்டுவதாக தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய SR பாண்டியன் அவர்கள் அதனுடைய தலைவர் அறிவித்திருந்தார். அவரை நேற்று காலையிலேயே வீட்டு காவலில் வச்சாங்க. எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல. கருப்பு கொடி காட்டுவது என்பது ஜனநாயக உரிமை. அதே போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் கருப்பு கொடி காட்டுவதற்காக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குடந்தை அரசன் அவர்கள் அறிவித்தாங்க. அவங்களையும் நேற்றுக்கு வீட்டு காவலில் வச்சிருக்கிறாங்க. நேற்றுக்கு மாலையே கொண்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் கட்டுப்பாடு போடணும்னு அவசியம் என்ன இருக்குது? பாஜக அரசிற்காக அவன் மோடியை எந்த வகையிலையும் நாங்கள் வந்து எம்பாரஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு திமுக அரசிற்கும் காவல்துறைக்கும் எங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது தோழர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். திருச்சியிலும் கும்பகோணத்திலும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தோழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.